ஜாழ் விரிவுரையாளர் கொலையில் மருமகனின் வாக்குமூலம். காலை பிடித்த மகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சித்த மருத்துவ பீட விரிவுரையாளர் தயாளினி திலீபன் கொலை செய்யப்பட்ட விவகாரம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதை தொடர்ந்தே இந்த விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்தே காதலுக்கு ஒத்துழைக்கவில்லை என காதலனால் கடத்தப்பட்டு பெண் விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவரின் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றுள்ளன. அதனைத் தொடர்ந்து பல விடயங்கள் வெளிவருகின்றன. மேலும் விரிவுரையாளரின் மகள் காலை பிடித்துக் கொண்டிருக்க நான் கொலை செய்தேன் என பிரதான சந்தேக நபர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். கொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் இறுதிக்கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற மரண விசாரணையை அடுத்து சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து யாழ் பாண்டியன் தாழ்வில் உள்ள இல்லத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெற்றன. பின்னர் கைதடியில் அமைந்துள்ள சித்த மருத்துவ பீடத்தில் அமரர் தயாநிதி திலீபனின் பூத உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்த அஞ்சலி நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் யாழ் கோம்பையன் பொது மயானத்தில் பூத உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதேவேளை கொலை சந்தேக நபர்களான மகள் மற்றும் மருமகன் ஆகியோரை யாழ் பதில் நீதவான் வாசல் களத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க பதில் நீதவான் உத்தரவிட்டார். அதனையடுத்து தொடரப்பட்ட விசாரணையில் மருமகன் மகள் காலை பிடிக்க தான் அடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளார். பெற்ற தாயை கொல்லும் அளவிற்கு காதல் கண்ணை மறைத்திருக்கிறதா?